ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தலைமைச் செயலாளராக சாய்குமார் பதவிக்காலம் ஒரு 6 மாதத்திற்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொண்டது. அது 6 மாசம் அவருடைய பதவி, ஆகஸ்ட் 31க்கு பிறகு 6 மாசம் அவருடைய பதவி நீட்டிக்கப்படுகிறது அப்படிங்கிறது செய்தி சார். எப்படி பார்க்குறீங்க அதை? இதுல தமிழ்நாடு அரசு தன்னளவுலயே முதல் 3 மாசத்துக்கு பதவி நீடிப்பு கொடுத்திருக்க முடியும். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த 3 மாசம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மேற்கொண்டு ஒவ்வொரு தரமும் 6 மாசம் ரொம்ப ரிட்டையர்மெண்ட் டேட்ல இருந்து 2 வருஷம் மேக்சிமம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாதிரி நீடிப்பு கொடுக்குறேன்னா, ஆனா அடுத்து ஒவ்வொரு 6 மாசம் ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் அந்த நீடிப்பு. இவங்க ஏன் எடுப்பிலேயே ஒன்றிய அரசுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவா இவங்களே தீர்மானிக்க வேண்டிய பல விஷயங்களை ஒன்றிய அரசுக்கு தான் அனுப்புறாங்க. தமிழ் வாழ்த்து பாடுறது ஒன்றிய அரசுக்கு அனுப்புனாங்களே, அது மாதிரி. அது என்ன ஆர்டர் வந்திருக்குங்க தெரியுது. சில பேர் சொல்றாங்க, நீங்க முதல்ல தமிழ் வாழ்த்து பாடிட்டு அடுத்து தேசிய பாடல், பிறகு தேசிய கீதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதா சொல்றாங்க. ஆமா சார், அது ஆர்டர் அப்படிதான் வந்திருக்குது. அதாவது அது மேண்டேட்டரி. வந்தே மாதரமும் அதுக்கப்புறம் ஜனகணமனவும் மேண்டேட்டரி. சரி, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பாடல் இருந்தால் நீங்க அதை முதல்ல பாடிக்கலாம். ஆனா அந்த பெர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்க விட்டது தப்பு. அது நம்முடைய அதிகாரம். ஆமா. அது இவங்க கேட்டதுக்காக இல்ல சார். இவங்க கேட்டதுக்காக வந்த மாதிரி இல்ல. ஏற்கனவே அது மேண்டேட்டரியா இல்லாம இருந்தது. அத மேண்டேட்டரியா போட்டு அந்த ஜிஓவை அனுப்பி இருக்கிறாங்க. ஜிஓ இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ஜிஓவை இஷ்யூ பண்றதுல உள்ள விபத்து என்னன்னா, ஆபத்து என்னன்னா, அதை மாடிஃபை பண்ணி இன்னொரு ஜிஓ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இஷ்யூ பண்ண முடியும். இதுவரைக்கும் இது மொழிப்பாடல் பாடுறது அந்தந்த மாநிலங்களுடைய உரிமையா இருந்தது. அதுக்கு எந்த கன்கரன்ஸும் தேவையில்லாம இருந்தது. இப்ப இவங்க தேவையில்லாம ஒரு கன்கரன்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. பட் இது ஆல் இந்தியா லெவல்ல உண்டானது தானே. நமக்கு தனியாக இவங்க கேட்டு அவங்க கொடுத்ததாக இல்ல ஆல் இந்தியா லெவல் இது வரைக்கும் ஜிஓ இல்லைங்களேங்க. இப்பதானே, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஜிஓ போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஜிஓ மாடிஃபை பண்றதுக்கும் ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உண்டுன்னு ஆயிருது. அந்த ஒன்றிய அரசு தொடர்பாக இன்னொரு செய்தியும் அதுக்குள்ள இருக்கு சார். ஒன்றிய அரசு கூப்பிடாதீங்க. ஆமாமா, 2 அமைச்சர்கள் கீர்த்தனா அண்ட் ராஜ்மோகன் 2 பேரும் வெளிநாட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்ல போயிட்டாங்க. அமைச்சர்களாக அதிகாரப்பூர்வமான பயணத்துக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல தான் போகணும். அது போக ஒன்றிய அரசுல வெளியுறவுத்துறையிலையும் உள்துறையிலையும் அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் புரோட்டோகால் இருக்கு. அது எல்லாம் இல்லாம அவங்க எப்படி போனாங்கன்னு ஒரு விளக்கம் கேட்டு ஒன்றிய அரசிடம் இருந்து ஒரு கடிதம் நோட்டீஸ் வந்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி இருக்கு. நோட்டீஸ் சரிதான். இவங்களுக்கு எனக்கு என்ன இதுல விளங்கலன்னா, அமைச்சர்களுக்கு இது விளங்காம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். புதுசா அமைச்சர்களா இருக்காங்க. ஆனா அதிகாரிகளுக்கு தெரியலையா? ஏன் அவங்க சொல்லல? அல்லது அவங்க அதிகாரிகளுக்கு தெரியுமா இவங்க போறாங்கன்னு? அதையெல்லாம் அதிகாரிகள்கிட்ட சொல்லணும்னு இவங்களுக்கு தெரியுமா? தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல. புரோட்டோகால் படி எந்த ஒரு மாநில அரசின் அமைச்சராக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசின் அமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க ஒன்றிய அரசுடைய நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு தான் அபிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் போகணும். அதுதான் புரோட்டோகால். இது எந்த இதுலாம் ஒன்றிய அரசு இதை பயங்கரமா மாநில அரசுகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியும்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போறாங்கல்ல மாநில அரசுகள், அதை அவங்க தடுத்து நிப்பாட்ட முடியும். ஒரு காலத்துல மிஸ்ஸஸ் காந்தி குஜராத் சிஎம் கேட்டபோது அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போறேன் அப்படின்னு சொன்னபோது, அது ஏன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டபோது, தனிப்பட்ட முறையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நகைச்சுவையா சொன்னாங்களாம், குஜராத் அப்படி டைரக்டா அங்க டீல் பண்ண விட்டா பிறகு குஜராத் யுஎஸ் உடைய 51வது மாநிலம் ஆகிவிடும், அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹிதேந்திர தேசாயோ யாரோ ஒருத்தர் நேரம் முதல்ல
அந்த 2 செய்திகள் அதுல இருக்கு சார். அதுக்கப்புறம் நேற்று பெரிய விஷயமாக தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கக்கூடியது இந்த நாகர்கோயில் சிறையில நடந்த தாக்குதல் மரணம், காவல் மரணம் தான். சிறைக்குள்ள நடந்த தாக்குதல்கள் அப்படின்றது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து 19 இடங்கள்ல காயம் பட்டிருக்குது அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா எப்போ இறந்து போனாருங்கிற தகவல் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இல்லை அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சொல்றாங்க. சபரிவர்மன் அந்த இறந்து போன கொலை செய்யப்பட்ட சபரிவர்மனுடைய உடலை வாங்குவதற்கு உறவினர்கள் இன்னும் 3வது நாளாக மறுப்பு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது செய்தி சார். இந்த 60 நாளைக்குள்ள இது 4வது மரணம். மற்ற 3ம் காவல் நிலையத்துல கஸ்டடியில இருக்கும்போது, இது ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும்போது. ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும்போது மரணம்ங்கிறதே காவல் நிலைய மரணமே கண்டிக்கத்தக்கது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போது மரணம்னா மிகப்பெரிய அத்துமீறல் நடந்திருக்கு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமாகும். ரொம்ப தவறு, இது ரொம்ப பெரிய தவறு சார். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க வந்துட்டதுனால போலீஸுடைய கேரக்டர் இதுல கவர்மெண்ட் சர்வெண்ட்டுடைய கேரக்டர் ஓவர் நைட்ல மாற போறது இல்லை. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாதுங்கிற அளவு தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துருக்கோம், பல சமயங்களில் பார்த்துருக்கோம். ஆனா பொதுவா நான் இந்த 15 வருஷம்னு சொல்லுவேன். அது இந்த திமுகவுடைய 5 வருஷம் மட்டும் இல்லை, அதையும் சேர்த்து தான். அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவுடைய 10 வருஷம் ஆட்சி சேர்ந்தா பொதுவா வந்து அவங்க வந்து கடைசியில எங்களை யாரும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் சொல்லுவோம்ல, அரசு ஊழியர்கள், காவல்துறை, இவங்கெல்லாம் தே கான்ஸ்டியூட் பெர்மனன்ட் கவர்மெண்ட். இவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்துட்டு போறவங்க. ஆனா இவங்ககிட்ட எல்லா அதிகாரம் இருக்கு. ஒரு நாள் இருந்தாலுமே இவங்ககிட்ட தான் எல்லா அதிகாரம் இருக்கு. அப்போ இப்ப தூத்துக்குடி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த விசாரணை இவங்க வந்து அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமும் சம்பந்தப்பட்டவங்க, நான் குற்றச்சாட்டப்பட்டவங்க மேல எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது, அல்லது தூத்துக்குடியில அந்த கொலை நடந்த போதே அந்த கொலைன்னு தான் சொல்லணும், அந்த ஷூட்டிங்க, வேற எந்த வார்த்தையுமே அது சரியான வார்த்தை கிடையாது. அந்நேரம் ஒரு முதல்வர் வந்து நான் டிவியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றதும், பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு வந்து எந்த விதமான குறிப்பிடத்தக்க அளவிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததும், இன்னைக்கு இந்த காவல்துறை இந்த மரணங்களும் நடக்கிறது காரணம்னா காவல்துறைக்கு வந்து தெரியும் என்ன செய்ய போறாங்க இல்லைங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு அந்த நிலைமை வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப நாளா வந்து அது மாதிரி வந்துருச்சு. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருத்தன் ஏதோ ஒரு குற்றத்தை செய்துட்டானா, அது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அப்பா செய்த குற்றம், தாத்தா செய்த குற்றம் எல்லாம் பேசுற மாதிரி ஆகுதே சார். இல்ல, நான் அப்படி சொல்ல, இது கண்டினியூட்டியா இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப இவர் வந்து அவ்வளவு பேச்சு பேசினாரு. காவல்துறையில மரணங்கள் நடக்குது, இங்க அராஜகம் நடக்குதுலாம் பேசின இவரை பத்தி மத்தவங்கள பத்தி கேட்கறத விட இவரை பத்தி அதிகமா கேள்வி வரும். அவ்வளவு பேசுனீங்களே, உங்க ஆட்சியில என்ன நடந்துச்சு அப்படின்னு கேள்வி நிச்சயமா வரும். ஆனா எப்பொழுதுமே வந்து காவல்துறை மரணங்கள் நடக்கும்போது அன்னைக்கு ஆட்சியில இருக்கவங்களை பார்த்துதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். யாரா இருந்தாலுமே கேள்வி கேட்கிறோம். ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க. இரக்கமற்ற முறையில் குற்ற மனப்பான்மையுடன் காவலர்கள் நடந்திருந்தால் இரக்கமற்ற முறையில் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்போ பயம் இருக்கும். இல்லைன்னா பயம் இருக்கு. அதாவது நேரடியாக செய்திகள்ல பார்க்கும்போது தெரிகிற பிக்சர் ஒண்ணு, அது தொடர்பாக தெரிந்தவர்கள் சொல்லும்போது, நேற்று ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல அட்வொகேட்ஸாக பேசும்போது பல்வேறு பிரச்சனைகள் வெளியில வந்தது. அந்த சபரிவர்மன்கிறவரு 20 கிராம் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்றதுதான் பிரச்சனையே தொடங்குது. அதுக்காக அவரை காவல்துறைக்கு கூட்டு போயிட்டு 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள். போனை வாங்கி வச்சுட்டு போயிட்டு ஈவினிங் வந்து போனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கொடுக்கிற புகார்ல சொல்றாங்க. அதாவது புகார் 25,000 கேட்டாங்க. இவர்கிட்ட வந்து முதல்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு போனை வாங்கி வச்சுட்டு சாயங்காலம் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சாயங்காலம் போய் வாங்கும்போது தான் அவரை திரும்ப ரீட்டைன் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்ப ஜெயிலுக்கு அனுப்புனாங்க என்ன அப்படிங்கிறது வந்து ஜெயிலுக்கு அனுப்பும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தாருன்னு சொல்றாங்களாம் அந்த புகார்ல.
இந்த புகார் பெருமளவு உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த புகாரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தெரியாது. இப்படிப்பட்ட புகார்கள் பெருமளவு ம். உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனங்கிறது நமக்கு ஒரு சாபக்கேடு. அதுதான் உண்மையில நடக்குது. தர்மபுரி மாவட்டத்துல ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 இவங்க வந்து ட்ரைபல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ம். சந்தனக்கட்ட ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கான்ஸ்டபிளும், ஹெட் கான்ஸ்டபிளும் சேர்ந்து அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரூ. 2,00,000 குடுன்னு சொல்லி கேட்டதாகவும் பிரஸ் ரிப்போர்ட் வந்தது. ரூ. 2,00,000க்கு எங்க போவாங்க இவங்க? அவங்க சந்தனக்கட்டைய திருடுறதே வந்து அவங்க திருடிட்டு யார்ட்ட கொண்டு போய் குடுக்குறாங்களோ, அந்த பிசினஸ் மேன் வந்து அவங்களுக்கு ரூ. 5,000 குடுப்பாரு, ரூ. 6,000 குடுப்பாரு. வயித்து பிழப்புக்காக திருடுறாங்க. அதனால அத நான் நியாயப்படுத்தல. ஆனா இது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கதே தவறு. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இனபிரியேட்டட். இந்த காவலரும், தலைமை காவலரும் போலீஸ் ஸ்டேஷன்லயே இவங்கள உட்காருடான்னு சொல்லிட்டு இவங்க தே வர் இனபிரியேட்டட். இவங்க 2 பேரையும் கொன்னுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி இது வந்து பத்திரிகை செய்தி வந்தது. இப்ப இத யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நிலைமையில 2,00,000 கொடுக்க முடியாது. இல்லன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப வாத்தாச்சி இந்த மாரி இடங்கள்ல என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்ததுன்னு சொல்லி நீதி அறிக்கை வந்திருக்கு. வாச்சாத்தி வாச்சாத்தியில வாத்தாச்சியில. ஆமா, வச்சாத்தியில. அப்ப வாச்சா வாச்சாத்தியில. ஆமா இவங்களுடைய பயம் என்ன வரும்னா, இத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்களுடைய பயம் நம்ம அடிபடுவோங்கிறது மட்டுமில்ல. நம்முடைய பெண்டு பிள்ளைகளுக்கு கேவலம் நடந்துரும். இப்படிப்பட்ட பயம்லாம் வந்து ஏழைகள் மத்தியில வந்து வந்துருது. அப்ப அவங்க எதுக்கும் துணிஞ்சிடுறாங்க. இது எதையுமே நியாயப்படுத்த முடியாது. ஆனா இது எல்லாமே நடக்கிறதுக்கான காரணம் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்ன? சோசியோ கண்டிஷன் எஸ்பெஷலி மோர் தென் எக்கனாமிக் கண்டிஷன் என்ன? அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ரொம்ப தீர்வு காண வேண்டியது. இட்ஸ் அ லாங் டர்ம் ப்ராசஸா இருக்கலாம். ஆனா சம்வேர் இட் ஹஸ் டூ ஸ்டார்ட் துவங்கணும். ரொம்ப இந்த வாய்களையே வந்து திமுக ஆட்சியில் மரண சம்பவங்கள் காவல் நிலையத்தில் நடந்ததுன்னு சொல்றவங்களுக்கு இது மேல அதிகமான பொறுப்பு உண்டு. அதுலதான் சாரி சொன்னா போதுமா சார், நீதி வேணும், நீதி கிடைக்கிற அப்படி வரைக்கும் விட கேட்டாரு. மாட்டோம் ஆமா, அப்படின்னு அப்ப ஆமா, கேட்டாரு. ஆமா. இப்போ அதனால நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அது போக அது சில அட்வொகேட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சிறையில நடந்த மரணமாக இருந்தாலும் சிஎம் அதுக்கு ஒட்டுமொத்தமாக பொறுப்பு எடுத்துட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது நிஜம்தான். காவல் நிலையத்துல மரணமாக இருந்தால் அவருடைய பொறுப்பு வருங்கிறதுக்காக சிறைத்துறைக்கு கொண்டு போய் அதை மாத்துறாங்களா அப்படின்னு வேறு விதமான சந்தேகங்களையும் ரைஸ் பண்றாங்க பண்ண முடியும். பப்ளிக் ஃபோரம்ல. பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தர்ம சங்கடத்துல மாட்டியிருக்காங்க. இத்ரிஸ்ன்னு ஒருத்தர் ஒரு நோன் ஸ்மக்லர். அவர் வந்து ஆளுங்கட்சியில லெஃப்ட் ஃப்ரண்ட் கூட்டணியில இருந்த ஒரு கட்சி. அந்த கூட்டணியில் இருந்த அந்த கட்சியுடைய உறுப்பினர் தான் சபாநாயகரா இருந்தாரு. அந்த சபாநாயகர் வந்து வண்டியில அவரை வந்து தப்பிச்சு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பிடிபட்டார். அந்த இத்ரிஸ் வந்து பிடிபட்டு போலீஸ் காவல்ல வந்து அவர் இறந்து போயிட்டாரு. பெரிய கொந்தளிப்பு வந்தது பெங்கால்ல வந்து. அவன் ஸ்மக்லர்னா அவனுக்கு ஸ்மக்லர் மேல திருட்டு கேஸ் போடுங்க. அவனை அடிச்சு கொள்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அந்நேரம் வந்து ஜோதி பாசு வாஸ் கன்வின்ஸ்டு. இல்ல சார் அவன் கார்டியாக் பேஷண்ட். அதனால அவன் செத்து போயிட்டான்னு 2 மெடிக்கல் ரிப்போர்ட் வேற குடுத்தாங்க. அத நம்பி இவரு சட்டமன்றத்துல சொல்லிட்டாரு. ஜோதி பாசு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க நடந்த ஜோதி பாசு மாதிரி ஒரு சொல்லிட்டாரு. ஜோதி பாசுவும் சொல்லியிருக்க கூடாதுதான். அவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர் வந்து அவர அந்த அந்த அறிக்கையை வாசிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படின்னு பின்னால நாங்க எல்லாருமே நினைச்சோம். அதனால இதுல வந்துங்க கலியமூர்த்தியா ஒரு நக்சலைட் லீடர் ஒரு வாத்தியார் ஒருத்தர். அவர் கலிய பெருமாள் நக்சலைட்டாக கலிய கலிய பெருமாள். அவர் பெருமாள் ஆமா நக்சலைட்டாக அடையாளம் கட்டப்பட்டார். அப்ப இந்த இதுல வந்து இந்த ஸ்டேஷன்ல இருந்து அவர் வந்து ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல வந்து வழக்கு பதியப்பட்டது. நீதிமன்றத்துல வந்து கலியமூர்த்தி கலிய பெருமாள் கலிய இல்லைங்களா? கலிய பெருமாள் தரப்புல கலிய பெருமாள். சொல்லப்பட்டது, அந்த ஊர்ல அந்த நேரத்துல அந்த ட்ரெயினே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து பதில் அறிக்கை கொடுக்கப்பட்டது. ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டாங்க அப்படி சொல்லி பதில். So the state is a very cruel, ruthless animal, an extremely powerful animal. அதனால இல்லாத வந்து ரொம்ப இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல டீ ஸ்டாப் டீ வித்த கதையெல்லாம் பின்னால வந்தது சார். பின்னாடி வந்தது. அதுக்கு முன்னாலேயே தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரெயின் வந்தது அப்படின்னு சொல்ற கதை ம். இருக்கு போல இருக்கு. சரி இது இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க சொல்றீங்களா தாத்தன் பாட்டன் கதையை சொல்றீங்களா அப்படின்னு. நம்ம இவரு கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்திருக்கீங்கல்ல? ஆமா. அதுல ஜெமினி கணேசன் வந்து வருவாரு. ஒரு ரோல்ல வருவாரு. அவருதான் இதுல வந்து கப்பலோட்டிய தமிழனுடைய கப்பல்ல வந்து அந்த அடியில வந்து குண்டு வச்சிருவானுங்க. அந்த கப்பல் வந்து வெடிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு இந்த இவங்க இங்கிலீஷ் ஆதரவு ஆட்கள் தன்னுடைய உயர திறனமா மதிச்சு அந்த பையன் அங்க போய் மாடசாமி பிள்ளை அவர் பேர்.
அந்த மாடசாமி பிள்ளை தன்னுடைய உயிரை திறனும் வச்சு நீச்சல் அடிச்சு போய் அந்த குண்டை வந்து செயலிழக்க வைப்பார். இவ்வளவு தூரத்துக்கு வஉசி ஐயா மேல ஒரு விசுவாசம் இருந்தது காரணம், அவருடைய சொந்தக்காரங்களாம் சேர்ந்து பொய் கேஸ் போட்டு அவர் நிலத்தை இருக்கிறது கொஞ்ச நிலம் அவருக்கு, அதை எடுக்க பார்ப்பாங்க. அதுக்கு அப்பியர் ஆனது உலகநாதன் பிள்ளை வந்து அந்த சொந்தக்காரர் சார்பில் அப்பியர் ஆவார். இந்த பையன் போக வாட்டத்தோடு நிக்கிறத பார்த்து கோர்ட்டுக்கு வெளியில வந்த போது இவரை பார்த்துட்டு, என்னப்பா அவனுக்கு என்ன விஷயம் கேட்டு அவர் சார்பில் காசு எதுவும் வாங்காம வாதாடி அந்த நிலத்தை அவருக்கு விட்டு கொடுத்தாரு வஉசி. அதனால அவர் மேல வந்து அவருக்கு அளவற்ற பற்று. இந்த மாடசாமிய இந்த இவங்க சுப்பிரமணியம் இவர் வந்து சுட்டு கொண்டார், லாஸ்டோரிய சுட்டு கொண்டார்ல, அதுல ஒரு சதி வழக்குன்னு சொல்லி போட்டு அதுல எந்த சம்பந்தமும் இல்லாம ஏன்னா மாடசாமி பிள்ளை வாஸ் பிக் ப்ராப்ளம் ஃபார் தி பிரிட்டிஷ் பீப்புள். வஉசி ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்காருன்னு அவர் அந்த கேஸ்ல இழுத்து விட்டாங்க, பொய் கேஸ் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு கடைசியில் அவரை வந்து இந்தோனேஷியாவுக்கு அவரை தப்பிக்க வச்சது இவர் பாரதியாரும் வாவேஸ் ஐயரும் பாண்டிச்சேரியில இருந்து இந்தோனேஷியாவுக்கு கப்பல் ஏற்றி விட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கேவலம் அதோட முடியல. சுதந்திரம் அடையும் போது வெள்ளைக்காரங்க என்ன சொல்லியிருந்தாங்க, சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் நீங்க வந்து விடுதலை பண்றதெல்லாம் கரெக்ட், ஆனா கிரிமினல் கேஸ்ல உள்ளவங்க மேல எல்லாம் இந்த சட்ட நடவடிக்கை தொடரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒப்புதல் வாங்கிட்டாங்க புது அரசாங்கத்திட்ட. மாடசாமி பிள்ளை வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் தாய்நாட்டுக்குள்ள நுழைய முடியல. சோ இந்த கதை வந்து ஒரு தொடர்ச்சியான கதை அந்த காலத்துல இருந்து. அரசு தரப்புல இருக்கக்கூடியவங்க, அரசு தரப்புனா அதிகாரிகள் இல்ல, பார்ட்டி லெவல்ல மீடியால பேசுறவங்க, அமைச்சர்கள் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாமே இந்த அரசாங்கம் ஒரு வெளிப்படையான அரசாங்கம், அதுக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தான் பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு? சட்ட அமைச்சர் பேசுவாரு, சிறைத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அதை பத்தி பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, சாதாரணமா வந்து அந்தந்த துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஒரு இதுல ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்க ஒருத்தர் செத்து போனாரு அப்படிங்கிறது வந்து சாதாரணமான நிகழ்வு கிடையாது. அந்த மாதிரி முதல்ல என்ன சார் மீனிங் கொடுக்கலாம். இல்ல, ஜுடிஷியல் கஸ்டடியில ஒருவர் செத்து போனாருங்கிறதுக்கு என்ன மீனிங்? அது ரூல் ஆஃப் லா இல்லைன்னு அர்த்தமா? இல்ல இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில இருந்தாலுமே போலீஸ் கஸ்டடியில போலீஸ் வந்து இன்டராகேட் பண்ண முடியும். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து அவங்களை இன்டராகேட் பண்ண முடியும். அதனாலதான் போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. நீங்க கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அதுல இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், எனக்கு வந்து சிபிஐல என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஐஜியா வந்து ஒர்க் பண்ணாரு. அவர் சொன்னது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அது அதனுடைய அடிப்படையில் சொல்றேன். ஐ ஹோப் ஐ எம் கம்ப்ளீட்லி கரெக்ட். அப்ப ஜுடிஷியல் கஸ்டடி, பல லஞ்ச ஊழல்ல வந்து மாட்டிக்கிட்டவங்க கூட ஜுடிஷியல் கஸ்டடி தான் முதல்ல கேட்பாங்க. அவங்களுடைய லாயர் வந்து அதுக்கு இவர் என்ன சொன்னாரு, ஜுடிஷியல் கஸ்டடியில போலீஸ் கஸ்டடியில இருக்கிறத விட சிறை வசதிகள் அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் ஜுடிஷியல் கஸ்டடி. அதனால ஜுடிஷியல் கஸ்டடியில ஒருத்தரை இன்டராகேட் பண்ணவே போக முடியாதுன்னா பிறையபடி போய் அவர் வந்து அடிச்சு கொண்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய அநியாயமால தெரியும். இப்ப இந்த வழக்குல வந்து எல்லா உண்மைகளும் தெரியாத போது நம்ம இதுதான் நடந்ததுன்னு அனுமானிக்க முடியாது. ஆனால் பொதுவா வந்து நம்ம வந்து இந்த போலீஸ் கஸ்டடியில வந்து சாகுறது, என்கவுண்டர் பண்றது, இதெல்லாம் பத்தி சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நேர்மையா நடந்தது நம்பிக்கை கிடையாது. முன்னால நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில அந்த நம்பிக்கையின்மை வந்து வந்திருக்கு. அதனால இதுலயும் வந்து சிஎம்ஏ வந்து தலையிட்டிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த போது நான் நிச்சயமா சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்க சொல்றேன். நேர்மையான விசாரணை நடக்கும், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும், சிஎம்ஏ சொல்ல வேண்டியது தேவை. இதுல எல்லாம் நேர்மையான விசாரணை நடக்கும். இதுல யாரு குற்றம் இழைத்தார்களோ அந்த குற்றம் இழைத்தவர்கள் மீது உறுதியான விசாரணையும், நேச்சுரலா அதுக்கு அடுத்த கட்டங்களும் என்ன உண்டோ அதெல்லாம் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்களிடத்துல விதைக்க வேண்டியதும் முதலமைச்சருடைய பொறுப்பு தானா? முதலமைச்சரின் பொறுப்பும் கூட. அடுத்து இன்னொன்று இருக்கு இதுல சார், நிர்வாகத்துல இருக்கிறதுல டாப் மேன் வந்து முதலமைச்சர் தான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு மக்கள் மத்தியில கொந்தளிப்பு வரும்போது நிச்சயமா முதலமைச்சர் தான் அதற்கு வந்து பதில் சொல்லணும். ஒண்ணு. இன்னொன்னு முக்கியமான விஷயம், இதுல ஜுடிஷியரிக்கும் ரொம்ப பெரிய ரோல் ஒன்று இருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் பரபரக்கிறோம், 10 நாள் கழிச்சு இது நியூஸ் கிடையாது. 2 வருஷம் கழிச்சு அந்த காவலர்கள் மேல நடவடிக்கை இல்ல, அவங்க தெரிந்து தப்பு பண்ணலன்னு தீர்ப்பே வந்துருச்சுன்னு வைங்க, யாரும் அதை படிக்க கூட மாட்டாங்க. ஆனா அந்த காவலர்கள் படிப்பாங்க. அந்த காவலர் மாதிரி மனப்பான்மை உள்ள இன்னும் பிற காவலர்கள் படிப்பாங்க. எல்லாருக்கும் தைரியம் வரும். நாளைக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டால் என்ன, ஒரு 4 மாசம் சஸ்பென்ஷன், அதுக்கு ஒரு ரீஇன்ஸ்டேட்மெண்ட்,
அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம குற்றமற்றவர்கள் வந்துடலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அங்கதான் அராஜகம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஜுடிஷியரி வந்து அவங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே வேணும். முக்கியமான எந்த வழக்கு வந்து விரைவா முடிக்கப்பட்டிருக்கு? ஆமா. அது ஒரு முக்கியமான இதுதான். ஆனா இந்த பிஎன்எஸ் செக்ஷன் போட்டிருக்கிறது அங்க ஒரு 3 பேரை முதல்ல வார்டர்ஸ் கைது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கைதிகள் 8 பேரை கைது செய்திருக்கிறாங்க. ஆக அது வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை தாக்கினார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அந்த கேஸ் வர்ற மாதிரி தெரியுது. இதுல ஜெயில்ல உள்ள கைதிகள்ல வந்து இவன் கான்விக்ட் வார்டுன்னு சொல்லி ஒரு போஸ்டே உண்டு. அதாவது அந்த கைதிகள்ல இருந்து ஒருத்தரை வந்து கண்காணிப்பாளரை வந்து போடுவாங்க. இந்த போஸ்ட் உண்டு. சில இதுல பிரிட்டிஷ் காலத்தில் நான் படிச்சது அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவங்க வந்து முதல்ல ஒரு கைதி வந்த உடனே பிரிட்டிஷ் காலத்துல வந்து இப்படி நடந்ததா சொல்லுவோம். இதுக்கெல்லாம் நான் எந்த ஆதாரமும் கிடையாது, நான் படிச்சதுதான். முதல்ல வந்த உடனே அவனை 4 தர்மடி கொடுத்தா அதுக்கப்புறம் அவன் ஒடுங்கி போயிடுவான். இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு சரியான ஒரு மனநிலையை அப்படி உருவாக்கி விட்டுருவாங்கன்னு. அடுத்து அப்படி இல்லாம இருக்க ஒருத்தனை பத்தி அவங்க வந்து இந்த வார்டனா இருக்கிறவங்க இன்னும் சில பேர். இது தவிர இன்னொன்னு உண்டு. ஜெயிலே வந்து கொஞ்சம் வலுத்த ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட யாரும் வம்பு வச்சுக்கிட மாட்டாங்க, அந்த ஜெயில் வார்டன் உட்பட. அதாவது கான்விக்ட் வார்டன் மட்டும் இல்ல, ஜெயில் வார்டனே சேர்த்துதான் சொல்றேன். அவங்க அவற்றை வம்பு வச்சுக்கிட மாட்டாங்க. இன்னைக்கு ஜெயில வந்து இது கஞ்சா புழங்குது, ஜெயில வந்து செல்போன் வச்சிருக்காங்க அப்படிலாம் இடையில செய்திகள்லாம் வருது. அது எதனால வருது? அது நடக்கிறதுனால தானே வருது. அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு எதிரான நடவடிக்கைகளும் தீவிரமா இருக்கணும். இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இந்த வார்டன் வந்து கீழே உள்ளவங்க மேல் நடவடிக்கை எடுத்தாருன்னா வார்டனுக்கு மேல உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். நான் மித்னாப்பூர்ல வந்து ஒரு இதுல இருந்தபோது, கலெக்டரா இருந்தபோது சிஎம் அன்னைக்கு வந்திருக்காரு, மித்னாப்பூருக்கு வந்திருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு இவங்கெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு வார்டன் ஒருத்தர் இருந்தாரு. அவரை கான்விக்ட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு நியூஸ் வருது. ஐஜி பிரிசன்ஸ் வந்து மஞ்சுளா குப்தான், ஷி வாஸ் லேடி ஆஃபீஸர். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த வார்டனை வந்து ரிலீஸ் பண்ணிடணும்ப்பா, அவங்க எவ்வளவு நேர்மையானவரு. சாரி, ஜெயில் சூப்பரிண்டென்ட் அவருக்கு எந்த ஹார்மும் இல்லாம வெளியில கொண்டு வந்துடணும்ப்பா, நீ போய் பாத்துரு அப்படின்னாங்க. என்னுடைய அடிஷனல் கலெக்டர் வந்து ப்ரொமோட்டட் ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸ் ப்ரொமோட்டர் ஆகுது. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க போலீஸ் ஃபோர்ஸ் கூட்டு போங்க, தேவைன்னா ஷூட் பண்ணிருக்கேன், ஆனா அவருக்கு எந்த விதமான இடைஞ்சல் வரக்கூடாது, கொண்டு வந்துருங்கன்னு. அவர் என்கிட்ட அமைதியா சொன்னாரு, போலீஸ் ஃபோர்ஸை கூட்டு போவேன், த்ரெட் பண்ணுவேன், ஆனா ஷூட் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன், என்னங்க நான் சொல்றேன் உங்ககிட்ட, அவருக்கு எந்த இடைஞ்சலும் அவரு விடுதலை பண்ணியிருந்தான் அந்த பசங்கிட்ட இருந்துன்னு சொல்றேன், தேவைன்னா ஷூட் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஷூட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. ஆமா சார், நான் மறுபடியும் சொல்றேன். அவர் என்னோட வயசுல வந்து 15 வயசு மூத்தவர். மறுபடியும் சொல்றேன் சார், நான் போறேன், போலீஸ் ஃபோர்ஸை கூட்டு போறேன், த்ரெட் பண்றேன், ஜெயில் சூப்பரண்ட் என் கையில விட்டுருங்க சார், எந்த ஆபத்து இல்லாம வருவாரு, ஆனா எந்த ப்ரொவோகேஷன் இருந்தாலும் நான் ஷூட் பண்ண மாட்டேன்னு. I said, why are you, what are you doing this? அவருக்கு அவர் சொன்னது பாருங்க. அதாவது சில பேர் நினைக்கிறாங்க, இந்த ப்ரொமோட்டட் ஐஏஎஸ், என்னைய பத்தியே குறை சொல்றேன், இந்த ப்ரொமோட்டட் ஐஏஎஸ்ஸா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ரொமோஷன் ஐஏஎஸ்ல உள்ள அனுபவத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, சார் சிஎம் வந்து கல்கத்தால உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா, இந்த இன்சிடென்ட் நான் ஷூட் பண்ணிட்டேன்னா கலெக்டர் என்ன செஞ்சாருன்னு கேட்டாங்கன்னா விசாரணை பண்ணுவேன்னு சொல்லணும். ஆனா மித்னாப்பூர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க சிஎம் வந்து என்ன உங்க கலெக்டர் ஜெயிலுக்குள்ள போய் ஷூட் பண்ணாராமே, 2 பேர் செத்து போனாங்களான்னு கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு தான் சொல்லணும். அவருக்கு வேற வழி கிடையாது. உங்க மேல நடவடிக்கை எடுக்க வைக்கிறதுக்கா நீங்க என்னைய உங்க அடிஷனல் கலெக்டரா கொண்டு வந்திருக்கீங்க, அதை நான் செய்ய முடியாது. ஆனா அவருக்கு எந்த விதமான விபத்து இல்லாம நான் கூட்டு வந்துருவேன், அது ஏன் பொறுப்பு. அதாவது இந்த மாதிரியான அதிகாரிகள் தான் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய செக்யூரிட்டி. அதே மாதிரி போனாரு, போய் அவர் அங்க போய் பேசுனதே வந்து பின்னாடி வந்து சொன்னாரு. நான் கேட்டேன், போய் 10 நிமிஷத்துல எப்படி நீங்க ஜெயில் சூப்பரண்ட் கூட்டு வந்துட்டீங்கன்னு. அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் அடிஷனல் கலெக்டர் மாதிரி பேசலையே, பேட்டர் ரவுடி மாதிரில பேசினேன், அவனுங்க லாங்குவேஜ்ல பேசினேன், அவனுங்களுக்கு விளங்கிருச்சு அப்படின்னு சொன்னாரு. சோ இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, அப்படி ஒருத்தர் நேர்மையான ஒருத்தருக்கு வந்து ஒரு இடைஞ்சல் வரும் பொழுது அரசு அவர் கூட நிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் அவங்களுக்கு திரும்பவும் தொடர்ந்து நேர்மையா இருக்கலாம், நேர்மையான நடவடிக்கை தொடர்ந்து நேர்மையா இருப்பாங்க. ஆனா நேர்மையான நடவடிக்கை எடுக்கணும்னா அரசுடைய முழு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இருக்கா இல்லையான்னு இதெல்லாம் பத்தி இன்னொரு ரிஃபார்ம்ஸ் கமிட்டி தான் போடணும். நேர்மையாக இருக்கிறவங்க பக்கம் நிற்பாங்களா இல்ல தவறு செய்தவர்கள் பக்கம் நிற்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் சார். பொதுவாக நேர்மையா நிற்கிறவங்க பக்கத்துல நிற்பதை விட பிரச்சனை இல்லாம போறதுக்கு யாரோட வேணுமானாலும் நிற்கலாம் அப்படிங்கிறதுதான் நிர்வாக மொழி. நான் அரசாங்கத்துல 35 வருஷத்துல ஒண்ணு பார்த்திருக்கேன், நேர்மையானவங்க என்னைக்குமே ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க.
இந்த திருட்டு கும்பல் எப்பயும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, இவங்க ஒன்னா சேர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா. வணக்கம். வணக்கம்.